கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது யாத்திராகம புத்தகம் 1 அதிகாரம் 8-21 வரை காணப்படுகிற சிப்பிராள் பூவாள். சிப்பிராள் பூவாள் இருவரும் எகிப்து தேசத்தில் வாழ்ந்த எபிரேய மருத்துவச்சிகள். எத்தனையோ பக்திமான்கள் பரிசுத்தவான்கள் வாழ்ந்த போதிலும் சிப்பிராள் பூவாள் என்ற இந்த இரு பெண்களின் பெயர்களும் வேதாகமத்தில் எழுதப்படுவதற்கு தேவன் அனுமதித்தது ஏன்? ஏனெனில் இவர்கள் சர்வாதிகாரியான பார்வோன் ராஜாவுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் சர்வலோக அதிபதியாகிய தேவனுக்கு பயப்படுவதையே தெரிந்து கொண்டவர்கள். எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் ஒரு இனமாக உருவாகி விடுதலையுடன் வெளியேற ஒரு நல்ல தலைவன் தேவைப்பட்டார். அவரை உருவாக்குவதில் தாதியர், தாய், தமக்கை, பார்வோனின் குமாரத்தி இவர்களின் பங்கு முக்கியமானதாக காணப்பட்டது. சாவுக்கென்று வைக்கப்பட்டிருந்த ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டதால் அந்த குழந்தை வளர்ந்து 30 லட்சம் மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றினார். அவர்தான் மோசே. அந்த நாட்களில் எகிப்தில் இஸ்ரவேலர் மத்தியில் கிட்டத்தட்ட 500 முதல் 1000 மருத்துவச்சிகள் இருந்திருக்கக்கூடும். இந்த சிப்பிராளும் பூவாளும் அவர்களின் தலைவிகளாக இருந்திருக்கலாம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒரு சொப்பனம் பார்த்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. அந்த சொப்பனத்தில் ஒரு தராசில் ஒரு பக்கம் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியும் மறுபக்கம் முழு எகிப்தும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியின் எடை முழு எகிப்தின் எடையையும் மிஞ்சியது. பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறிய மந்திரவாதிகள் அந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலிலே எழும்பப் போகிற தலைவன் என்றும் அவன் மூலம் எகிப்திலே மிக பயங்கரமான காரியங்கள் நடக்கப் போகிறது என்றும் சொன்னார்கள். இதை கேட்ட பார்வோனின் மனம் கலங்கியது. எனவே ஒரு தலைவன் எழும்பாத வண்ணம் எகிப்தில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய தீர்மானித்தான். ஒரு தேவ சந்ததி உருவாவதையும் அதன் மூலம் மேசியாவை எழும்ப விடாமல் இருப்பதும் சாத்தானின் திட்டம். அதற்கு சாத்தான் பயன்படுத்தின ஆயுதம்தான் பார்வோன். இந்த பார்வோன் யோசேப்பை அறியாத ராஜாவாயிருந்தான். யோசேப்பின் மூலம் தேவன் எகிப்தில் அருளிய நன்மைகளை பற்றியும் தங்கள் வம்சமும் ராஜ்யமும் நிலைநிற்பதே யோசேப்பினால் தான் என்பதையும் அவன் அறியவில்லை. இப்படி பிசாசின் வஞ்சகங்களினால் பார்வோனின் இருதயம் நிறைந்திருந்தது. தனது எகிப்து தேச மக்களை இஸ்ரவேலரோடு ஒப்பிட்டு பார்த்தான். இஸ்ரவேலர் அதிகமானவர்கள், பலவான்கள் என்றும் உணர்ந்தான். பொறாமை அவனை ஆட்கொண்டது. 75 பேராகிய இஸ்ரவேலர் 215 வருடங்களில் 30 லட்சமாக மாறினார்கள். பார்வோனின் ஒடுக்குதலையும் மீறி இஸ்ரவேலர் பழுகி பெருகியதால் அதை குறித்து இன்னும் எரிச்சல் அடைந்தான். இஸ்ரவேலர் தங்கள் ஜீவனையும் கசப்பாய் என்னும் அளவு பார்வோன் அவர்களை கொடுமையாய் நடத்தினான். அவர்கள் பிள்ளைகளையும் கொலை செய்ய திட்டமிட்டான். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவனின் வாக்குத்தத்தம் அவர்களை விட்டு விலகவில்லை. பார்வோன் தனக்கு உதவி செய்ய பிரசவம் பார்க்கும் எபிரேய தாதியர் சிப்பிராள் பூவாளிடம், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். யாத்திராகமம் 1:15-16. சிப்பிராள் பூவாள் என்ற தாதிகள் ஒரு இக்கட்டான நிலையை சந்தித்தனர். ராஜாவுக்கு கீழ்ப்படிவதைக் காட்டிலும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்து கட்டளையிட்ட தேவனுக்கு கீழ்ப்படிவதை மனதில் தீர்மானித்து செயல்பட்டனர். எபிரேய குழந்தைகளை காப்பாற்ற ஓர் அந்நிய தேசத்தில் அந்நிய ராஜாவின் கையினால் மரணத்தை சந்திக்கவும் தயாராக இருந்தார்கள். உலகத்தில் எந்த ராஜாவானாலும் அதிபதியானாலும் அவர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். திடமனதுடன் தீர்மானித்தார்கள். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பெண்கள் தேவனையே நம்பினார்கள், அவருக்கே பயந்தார்கள். மேலான அதிகாரம் உள்ளவர்களும் கீழ்ப்படியுங்கள் என்று அறிவுரை கூறும் வேதம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கூறுகிறது. எல்லா எபிரேய பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டன. பார்வோன் ராஜா இதை பற்றி மருத்துவச்சிகளிடம் கேட்டபோது, எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலசாலிகள். மருத்துவச்சிகள் அவர்களிடம் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். யாத்திராகமம் 1:19. இதை பொய் என்று சொல்ல முடியாது. எபிரேய ஆண்களைப் போல பெண்களும் கடினமான வேலை செய்ததால் சொகுசு வாழ்வு வாழ்ந்த எகிப்திய பெண்களை விட பிரசவம் அவர்களுக்கு சுலபமாக இருந்தது. மருத்துவச்சிகள் பிரசவம் பார்க்க தாமதமாக வந்ததால் அவர்கள் வரும் முன் குழந்தை பிறந்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டது. மருத்துவச்சிகள் எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றியதால் தேவ சித்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் தலைவனாக தக்க நேரத்தில் பிறந்த மோசே என்னும் குழந்தையும் காப்பாற்றப்பட்டது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1:10. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து பார்வோனின் அநீதியான கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தைரியத்துடன் குழந்தைகளை கொல்லாமல் விட்டார்கள். இந்நாட்களில் உள்ள அதிகாரிகள் தங்கள் பதவிக்காகவும் மற்றும் பல சலுகைக்காகவும் அதிகாரிகளின் அநீதியான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்லாமல் அவர்களை பிரியப்படுத்துவதற்காக நீதியற்ற செயல்களில் ஈடுபடுவதையும் பார்க்கிறோம். இவர்கள் தேவனுக்கு பிரியமற்றவர்கள். நம் வேலைகளில் யாரை
பிரியப்படுத்துகிறோம்? தேவனையா, அதிகாரத்தில் இருப்பவர்களையா? அநீதியான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே சரி. ராஜாவின் தவறான கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து நெருப்புக்குள் தள்ளப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் மொர்தெகாயையும் எஸ்தரையும் போல் வாழ்வோமாக. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அநியாயத்திற்கு கீழ்ப்படிவதை குறிப்பிடவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.